இன்றைக்கி நெத்திலி கிரேவி பண்ண போகிறேன். கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு, கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதில் தக்காளியும் வதக்கிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் தக்காளி சாறு அரைச்சி வச்சுருக்கேன். இது மீன் குழம்புக்காக அரைச்சது, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுவும் கொஞ்சம் வதங்கினாலும் இதில் மிளகாத்தூள், கார மிளகாய் பொடி, கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வெந்து வரணும். இது இந்த பதத்தில் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து இதில் இது பாருங்க 1 கிலோ புளி தண்ணி ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி மீன் குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதுலேருந்து எடுத்து ஊற்றுறேன். இந்த பதம் வந்துருச்சு. இதை நெத்திலியை போடணும். 1/2 கிலோவில் 150 கிராமுக்கு மேலே எங்கள் தேனு பிடிங்கி தின்னுடுச்சு கழுவுக்குள்ளேயே. அதனால் இருக்கிறதே 350 கிராம் நெத்திலி தான். இதை போட்டு இதை ஒரு கொதிச்சா அப்படியே இறக்குற வேலை தான். அவ்வளோதான், நெத்திலி வெந்துடுச்சு. கொத்தமல்லி தூள் போட்டு இறக்குற வேலை தான். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு கொதி தான். அது ரொம்ப ஜீவன் தானே. அவ்வளோதான், குழம்பு ரெடி.